இந்த வீடியோவில் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ அல்லது மலையாளத்திலேயோ இல்லை இது போன்ற எந்த ஒரு மொழிகளில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜோ அல்லது ஒரு இமெயிலோ வந்தால் நீங்கள் எப்படி அதை தமிழில் மாற்றி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபோன்லேயே இங்கிலீஷ் டு தமிழ்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். கீழே இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜஸ்லாம் கேட்கும். நீங்கள் அதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணி உங்களோட லாங்குவேஜை மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு இப்போ நான் சூஸ் பண்ணுறேன், ஹவ் ஆர் யூன்னு போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலே போதும். இப்போ சென்ட்ரலில் இருக்க அந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது 2 லாங்குவேஜும் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி இருக்கும் ஆப்போசிட் சைடில். இப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் தமிழில் டைப் பண்ண கீழே அது இங்கிலீஷாக டைப் ஆகிருக்கும். இதை நீங்கள் டைப் பண்ணியும் மாற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் கீழே வாய்ஸாக கொடுத்தும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மேலே இருக்க ஏரோ பட்டனை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் மூலிமா நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கூகுளில் மட்டும் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் மூலிமாவும் யூஸ் பண்ண முடியும். கூகுள் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் ஆப் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணவும் முடியும். நான் இப்போ இங்கிலீஷில் டைப் பண்ணி வந்த இந்த தமிழ் லெட்டரை நான் காப்பி பண்ணி மெசேஜ் மூலிமாவோ இல்லை இமெயில் மூலிமாவோ யாருக்குனாலும் அனுப்ப முடியும். எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னாலோ அல்லது ஒரு தடவையும் நான் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணுறதை விட இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு செகண்டில் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட நேம் ட்ரானிட். கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்கும், கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்சஸபிலிட்டி கேட்கும். உங்களுடைய மொபைலில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருக்க ஆப்ஷனுக்குள்ளேயே போயிடும். கீழே இன்ஸ்டால் சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச அந்த அப்ளிகேஷன் நேம் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணி விடணும். அதாவது இந்த பர்மிஷன் நீங்கள் கொடுத்தா தான் அந்த அப்ளிகேஷன் வேலை செய்யும். கீழே அலோவ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ வேகமாக அந்த மொழியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஃபாரின் ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம மொபைலில் எப்போவுமே இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது உங்களோட மெசேஜ்குள்ளே போயிருங்க. ஃபோனில் இப்போது சைடில் லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சிம்பிள் வந்திருக்கும், மேடு மாதிரி ஒன்று வந்திருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணி லைட்டாக இழுத்து அந்த மெசேஜ் மேலே நீங்கள் வச்சா மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு செகண்டில் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் மாறிடும். ஜஸ்ட் ஒரு செகண்ட் போதும். இப்போ இதே மாதிரி நீங்கள் தமிழில் இருக்கிறத இங்கிலீஷ்லேயும் மாற்ற முடியும். ஜஸ்ட் ஒரு செகண்டில். இந்த அப்ளிகேஷன் மூலிமா இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜையும் எந்த ஒரு லாங்குவேஜுக்காகவும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப ரொம்ப வேகமாக. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை விட இது ரொம்ப வேகமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மெசேஜுக்கு மட்டும் இல்லை, எல்லா சோசியல் மீடியாவிலையும் எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் இதை பயன்படுத்தி அந்த மொழியை நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்போ வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே ஆன் ஆஃப்னு பட்டன் இருக்கும். உங்களுக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்